representation of women in higher judiciary 2021 மெயின்ஸ் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விமன் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஸோ நம்ம இது எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் டு பிரிங் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த லா. ஸோ அந்த லாவை ஒரு ஜெண்டர் வேற ஒரு ஜெண்டர் ஸோ ஒரு மேல் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இஷ்யூவை அதே இஷ்யூவை ஒரு ஃபீமேல் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெஜிட்டிமசி அண்ட் ட்ரஸ்ட் ரெண்டு ஜெண்டருமே ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸை வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த லெஜிட்டிமசி இன்க்ரீஸ் ஆகும், ட்ரஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகும். பேலன்ஸ்ட் அண்ட் எம்பத்தட்டிக்கல் பேலன்ஸ்ட் அப்ரோச் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் விமன் ஜட்ஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். பிகாஸ் அவங்களோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இது மூலிமா ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம வந்து புட் ஃபோர்த் பண்ணலாம். SDG 5 and 6 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. SDG 5 and 6 இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் இஷ்யூஸை வந்து விமன் ஜட்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இகாலிட்டேரியனிசம் இன்க்ரீஸ் பண்ணுறது, பேட்ரியார்க்கல் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கீழே இறக்குறது, மீன்ஸ் பேட்ரியார்க்கல் சிஸ்டத்தோட டாமினன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, இன்டர்செக்ஷனல் டிஸ்பாரிட்டியை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்.